கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் விஎஸ்கே பேசுகிறேன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இதுதான் நம்மளோட முதல் வீடியோ. நம்ம டைட்டிலில் என்ன போட்டிருப்போம்னா, ஹூ இஸ் விஎஸ்கே, வாட் ஹேப்பன்ட் அப்படின்னு போட்டிருப்போம். நான் தான் அதுக்கு வந்து ஆன்சர் இப்போதைக்கு வராது. ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின், வாட் ஹேப்பன் டு விஎஸ்கேன்னு இருக்கும்ல, அதுக்கு வந்து என்ன நான் சொல்கிறேன்னா, நான் வந்து இந்த கேமில் வந்து 2115 லெவல் கிட்ட வந்துட்டேன் கைஸ். என் ஃப்ரெண்டால் தான் இந்த கேம் விளாட ஆரம்பித்தேன். நல்லாயிருக்கும் கைஸ், நீங்களும் விளாடுங்க. நான் இதுக்கப்புறம் வந்து நான் ரோப்ளாக்ஸ் வந்து இந்த கேம் விளாண்டு தான் கைஸ் நான் வீடியோ போடுவேன். ஸோ விளாண்டுருந்தேன் கைஸ். என் அக்கௌண்ட்டை ஒருத்தன் தூக்கிட்டான், ஹேக் பண்ணிட்டான், எவன் தெரில. ஸோ ஹேக் பண்ணிட்டான். நான் வந்து முழு இது வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா, கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து எங்கே இருக்கோன்னா, நம்ம ப்ரிசனில் தான் இருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து நடந்ததை நான் ரெக்கார்ட் பண்ணல. நீங்கள் வேணுன்னா எர்த் கேமர் அந்த மாதிரி நிறைய கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் இருக்காங்க. நிறையனா 2-3 பேர் தான் இருக்காங்க. அவங்க இதில் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இப்போ வந்து ப்ரிசன்லேருந்து கண்டினியூ பண்ண போகிறோம் கைஸ். நடுவில் ஒருத்தர் நான் கிரைண்டிங் பண்ணிருக்கும் போதே ஸ்வான் அடிச்சிட்டு இருந்தான். ஸ்வானுங்கிறது வந்து ஒரு பாஸ். சரி, நானும் போய் அடித்து வெள்ளி வந்து இந்த கேமில் வந்து காயின் தான் வெள்ளின்னு தான் கூப்பிடுவாங்க காயினை. ஸோ அப்படியே பெல்லியும் பவுண்ட்டி எடுத்துப்பேன். பவுண்ட்டி வந்து அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்கள். இந்த கேம் பேர் வந்து பிளாக்ஸ் ஃபுட் கைஸ். ரோப்ளாக்ஸ்லேயே ஜஸ்ட்டு மிஸ் அடிச்சிருக்கோம். என்ன கைஸ் இவ்வளோ மாஸ்டர் டெவலப் ஆகுது? ஓ, நம்ம கன்று ஃப்ளிண்ட் லாக்கில் அடிச்சிருக்கோம். ஒரு அடி மட்டும் ஃப்ளிண்ட் லாக்கில் அடிச்சிருக்கோம், அதனால் அப்படி ஆகுது. ஓகே. ஓ கைஸ், இவனும் இருக்கானா? சரி வேணா விடுங்க, ஃபஸ்ட் நம்ம அவங்கள அடித்து நம்ம கிரைண்டிங் பண்ணிக்கலாம். நம்ம இந்த வீடியோவில் வந்து ப்ரிசனை முடிக்க போகிறோம் கைஸ். அடுத்து என்ன கேம் போடலாம்? நம்ம வந்து இந்த கேம் வந்து இனிமேல் நான் இந்த கேம் வந்து முடிக்கிற வரையும் வந்து இந்த கேம் பார்ட்ஸ் வந்துகிட்டே தான் கைஸ் இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டுன்னு வச்சுக்காதீங்க. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து அடுத்து வரும். இது வந்து நார்மல் இன்ட்ரோ வீடியோன்னு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து நான் இது மைன்கிராஃப்டில் வந்து ப்ராக்ரஸ் போயிட்டுருக்கு கைஸ். நான் வந்து இந்த வீடியோவே 3 நிமிஷம் தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய ப்ராக்ரஸ் இல்லை. இழுத்தடிச்சிக்கிட்டு இல்லாமல் நான் பண்ணதை மட்டும் போட்டிருக்கேன். ஸோ நேற்று தான் கைஸ் என் ஐடியா ஹேக் பண்ணான். ஸோ அதனால தான் சோனே சொல்லிகிட்ருக்கேன். நேற்று தான் என் ஐடியா ஹேக் பண்ணான். அதனால் வந்து நான் முன்னாடியே போடலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். சேனலில் வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்த பற்றி தெரிஞ்சுட்டு அப்புறமா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அதுக்குள்ளே அக்கௌண்ட் தூக்கிட்டான். அதை பற்றி ஃபுல்லாக சொல்லணுன்னா கமெண்ட்டில் கேளுங்க கைஸ். அப்புறம் அடுத்த என்ன கேம் போடலான்னு சொல்லுங்கள். இந்த கேமே கண்டினியூ பண்ணலான்னு சொல்லுங்கள். நான் அதை பண்ணுறேன் கைஸ். ஸோ நம்ம வந்து இன்னும் 2 லெவல் தான் கைஸ், 249. இன்னும் நான் 5 பேர் மட்டும் அடிச்சிட்டா போதும் கைஸ். நம்மளுக்கு வந்து அடுத்து வந்து கொலாசியம்ங்கிற ஒரு ஐலாண்டுக்கு போயிடுவோம். ஸோ அந்த ஐலாண்டுக்கு போயிட்டோன்னா சூப்பராக இருக்கும். நான் பிசியில் தான் கைஸ் விளாண்டுருக்கேன். பிசியில் வேறு ஏதாவது கேம் வேணும்னாலும் ட்ரை பண்ணலாம். புது கேம் தான் கைஸ் நான் ட்ரை பண்ண போகிறேன் நான். ஸோ இன்னும் 2 பேர் அவ்வளோதான் கைஸ், போயிட்டோம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். அடுத்த வீடியோ வர வரையும் ஸ்டே டியூன்ட். பை கைஸ். இருங்க, கொலாசியம் போய்க்கலாம். அதுக்குள்ளே ஸ்டார்ட் பாயிண்ட் போடலாம். சரி ஓகே, அடுத்த வீடியோவில் கொலாசியம்லேருந்து கண்டினியூ பண்ணலாம் கைஸ். பை கைஸ். மறக்காம வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.